காட்டு விலங்கு தாக்கி 2 விவசாயிகள் உயிரிழந்ததாக கூறப்பட்ட சம்பவத்தில் அவர்கள் கொடூரமான முறையில் கொல்லப்பட்டிருப்பது உடற்கூராய்வில் தெரிய வந்துள்ளது. ஆண்டிப்பட்டி அருகே நடந்தது என்ன? தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகா கோவில்பாறை மலையடிவார பகுதியில் தங்கம்மாள்புரத்தைச் சேர்ந்த மணி மற்றும் தர்மராஜபுரத்தைச் சேர்ந்த கருப்பையா ஆகிய இருவரும் விவசாயம் செய்து வந்தனர். நண்பர்களான அவர்கள் கடந்த 26ஆம் தேதி அவரவர் தோட்டங்களில் பலத்த காயங்களுடன் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. வனவிலங்கு தாக்கி இருவரும் உயிரிழந்திருக்கலாம் என கடமலை குண்டு காவல்துறையினர் மற்றும் வனத்துறையினர் கருதினர். ஆனால் விவசாயிகள் இருவரையும் திட்டமிட்டு கொலை செய்திருப்பதாகவும் அதில் ஈடுபட்டவர்களை கண்டுபிடிக்கும் வரை சடலங்களை பெறமாட்டோம் எனவும் உறவினர்கள் போர்க்கொடி தூக்கினர். உடற்கூராய்வு தொடர்பான முதல் அறிக்கையை வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். இதற்கிடையில் 2 விவசாயிகளின் சடலங்களும் உடற்கூராய்வுக்கு பின்னர் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பிரேத கிடங்கில் வைக்கப்பட்டிருந்தன. அதே நேரத்தில் விவசாயிகள் மரணம் தொடர்பாக காவல்துறையினரும் விசாரணையை தீவிரப்படுத்தினர். அப்போது இருவரின் சடலங்கள் கிடந்த விவசாய நிலத்தில் இருந்து செல்போன் ஒன்று கைப்பற்றப்பட்டது. அதை முக்கிய ஆதாரமாக வைத்து துணை காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் 4 தனிப்படை அமைத்து காவல்துறை விசாரணை சூடு பிடித்தது. சந்தேகத்தின் அடிப்படையில் மேலப்பட்டியைச் சேர்ந்த கணேசன் என்பவரை தேடி வந்தனர். அவர் ஆண்டிப்பட்டி நீதிமன்றத்தில் சரணடைந்தார். விவசாயிகளை கொன்றது தாம்தான் என கூறியதால் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் நீதிபதி உத்தரவின் பேரில் அவர் தேனி மாவட்ட சிறையில் அடைக்கப்பட்டார். இந்நிலையில் விவசாயிகள் இருவரின் சடலங்கள் உடற்கூராய்வு செய்தது தொடர்பான முதற்கட்ட அறிக்கையை வெளியிட மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டார். அதன்படி வெளியான அறிக்கையில் விவசாயி மணி தலை நசுக்கி கொலை செய்யப்பட்டிருப்பது தெரியவந்தது. மற்றொரு விவசாயி கருப்பையாவுக்கு உடலில் 16 இடங்களில் வெட்டுக்காயங்கள் காணப்பட்டதாகவும் கைகள் வெட்டப்பட்டு கழுத்து அறுக்கப்பட்டும் கொடூரமான முறையில் கொலை செய்திருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த கொலை தொடர்பாக ஏற்கனவே கணேசன் சரணடைந்திருப்பதால் அவரை காவலில் எடுத்து விசாரிக்க கடமலை குண்டு போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். 2 விவசாயிகளையும் கணேசன் கொலை செய்ததன் பின்னணியில் இருந்தவர்கள் யார்? எதற்காக இருவரும் கொடூரமான முறையில் கொல்லப்பட்டனர் என்பதில் தொடர்ந்து மர்மம் நீடிக்கிறது. இரட்டை கொலையின் பின்னணியை வெளிக்கொண்டு வருவதில் காவல்துறையினர் மெத்தனமாக இருப்பதாக உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மருத்துவ அறிக்கையில் கரடி தாக்கப்படவில்லை, விலங்குகள் தாக்கப்படவில்லை என்ற ஒரு வார்த்தை கூட அதில் வரவில்லை. 19 காயங்கள், வெட்டு காயங்கள் உள்ளதாக அதில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது, அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் நடந்த உண்மைத்தன்மையை அனைத்தும் சொன்னவுடன் நாளைக்கே உங்களுடைய பரிசோதனை அறிக்கையை பெறப்படும், குற்றம் செய்தவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என உத்தரவிட்டதன் காரணமாக இன்றைக்கு மருத்துவ பரிசோதனை சான்றிதழும் பெறப்பட்டு இறந்தவனுடைய பாடியும் பெறப்பட்டு இருக்கின்றோம். மெத்தனமாக உள்ள கடமலை குண்டு காவல் நிலைய அதிகாரிகள் தொடர்ந்து நியாயம் கிடைக்கிறதுக்கு எங்களுக்கு உதவ வேண்டுமாய் மாவட்ட எஸ்பி அவர்களுக்கு வேண்டுதல் வைக்கிறோம். உறவினர்களின் குற்றச்சாட்டு குறித்து காவல்துறை அதிகாரிகளிடம் கேட்டபோது விவசாயிகள் கொலையில் முறையான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது, ஒருவர் சரணடைந்த நிலையில் மேலும் 2 விசாரிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தனர். ஆண்டிப்பட்டி அருகே விவசாயிகள் 2 அவரவர் காட்டில் கொலை செய்யப்பட்டிருப்பது 1 வாரத்திற்கு பின்பு உறுதியான நிலையில் கொலைக்கான காரணத்தை காவல்துறை விரைந்து அம்பலப்படுத்துமா என்ற எதிர்பார்ப்பு தேனி மாவட்ட மக்களிடம் காணப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.